அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குரானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்களில் சஜிதாவில் ஓத வேண்டிய துவாக்களை நம்ம கடைசியாக தெரிந்து கொண்டோம். இந்த சஜிதாவில் சஜிதா திலாவத்து என்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய துவாவை இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன சஜிதா திலாவத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானை ஓதி வரும் பொழுது 4 இடங்கள்ல அவர்கள் சஜிதா செய்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல சஜிதா செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதிருக்கிறாங்க. அந்த துவாவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 இடங்கள் எது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். திருமறை குர்ஆன்ல 84வது அத்தியாயம் 21வது வசனம், அதே மாதிரி 53வது அத்தியாயம் 62வது வசனம், 38வது அத்தியாயம் 24வது வசனம், 96வது அத்தியாயம் 19வது வசனம், இந்த 4 இடங்கள்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தாங்க என்பதை நம்ம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். இந்த வசனங்களை ஓதும் போது சஜிதா செய்யறது கட்டாயமா அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்யாமலும் இருக்கிறாங்க. இந்த வசனங்களை ஓதும் போது விரும்புனா சஜிதா செய்யலாம், இல்லாட்டி சஜிதா செய்யாமலும் இருக்கலாம். சஜிதா செய்ய விரும்பும் பொழுது இந்த துவாவை அந்த சஜிதாவில் நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். அது என்ன துவா? சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஹு வ பஸரஹு பி ஹவுலிஹி வ குவத்திஹி என்பது இந்த துவா. இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய முகத்தை படைத்து அதிலே செவிப்புலனையும் பார்வையையும் ஏற்படுத்தி நல்லதை செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி தீயதை விட்டு அதை பாதுகாக்கக்கூடிய என் இறைவனுக்காக எனது முகம் பணிந்தது என்பது இந்த துவாவினுடைய பொருள். இப்ப இந்த துவாவை நம்ம என்ன செய்வோம்? மனப்பாடம் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். சஜிதா திலாவத்தின் பொழுது இந்த துவாவை நம்ம ஓதணும். சஜிதா வசனங்கள் வரக்கூடிய நேரத்துல சஜிதா செய்யும் போது இந்த துவாவை ஓதணும். சஜத வஜிஹிய லில்லதி, சஜத வஜிஹிய லில்லதி, சஜத வஜிஹிய லில்லதி, சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு ஹலகஹு, சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு, சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ ஷக்க சம்அஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு வ பஸரஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி பிஹவுலிஹி வ குவத்திஹி பிஹவுலிஹி வ குவத்திஹி சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. நான் மட்டும் சொல்றேன். சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. சஜத வஜிஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. இந்த துவாவை இன்றைய தினம் மனப்பாடம் செய்து கொள்வோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.